Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து group 2 எக்ஸாமுக்குரிய லாஸ்ட் டைம் ரிவிஷன் வீடியோவா என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரியில வந்து காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி எல்லா டாப்பிக்குமே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இனி வந்து நம்ம ரிவிஷன் தான் கொடுக்க போகிறோம். ரிவிஷன் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பேட்டர்னில் வந்து நம்ம ரிவிஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கிற போது கண்டிப்பாக வந்து கூற்றுகள் கொடுத்து எது சரியான கூற்று எது தவறான கூற்று அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வைஸாக ரிவிஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து மறக்காது, ஞாபகத்தில் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின் பேட்டர்னில் வந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக ரிவிஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1757 ஜூன் 23 நடைபெற்ற போர் எது? ஆன்சர் பிளாசி போர். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு தேதி பார்த்தோன்னா 1757 ஆண்டு நடந்திருக்கு. ஜூன் 23 வந்து நடந்திருக்கு. சில கொஸ்டின்ஸ் வந்து 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி ஆண்டாக கொடுத்து மாதங்கள் வந்து மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம். ஸோ அதனால் மாதத்தோடு சேர்த்து படிச்சுங்க. ஜூன் 22 1757. பிளாசி போர் யார் யாருக்கு இடையில் வந்து நடைபெற்றது? ஆன்சர் வங்காள நவாப்பான சிராஜ் உத்தௌலாவுக்கும் ஆங்கிலேய தலைமை தளபதி ராபர்ட் கிளைவுக்கும் இடையில் வந்து நடைபெற்றது. பிளாசி போரின் போது ராபர்ட் கிளைவ் யாருடன் இரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டார்? ஆன்சர் சிராஜ் உத்தௌலாவின் சித்தப்பா மீர் ஜாஃபருடன் வந்து இரகசிய உடன்படிக்கை வந்து செய்து கொண்டார். பிளாசி போரில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடம் தோற்றவர் யார்? ஆன்சர் சிராஜ் உத்தௌலா. இவர் வந்து வங்காள நவாப். பிளாசி போருக்கு பிறகு வங்காளத்தில் புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மீர் ஜாஃபர். பிளாசி போருக்கு பிறகு வங்காளத்தினுடைய புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மீர் ஜாஃபர். வங்காளத்தின் புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்ட மீர் ஜாஃபரிடம் இருந்து 1757 ஆண்டிலிருந்து 1760 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற தொகை எவ்வளவு? ஆன்சர் 2,25,00,000. எந்த ஆண்டுக்குள்னா 1757 அதாவது 60 வரை 3 ஆண்டுகளுக்குள் வந்து மீர் ஜாஃபரிடம் இருந்து கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற தொகை 2,25,00,000. இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது மேலும் எத்தனை ஆண்டுகள் வந்து நீடித்தது? ஆன்சர் வந்து 190 ஆண்டுகள் வந்து நீடித்தது. இந்தியாவில் இருந்து கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயல் வந்து மேலும் 190 ஆண்டுகள் வந்து நீடித்தது. எந்த போருக்கு பிறகு இந்தியாவில் எல்லையை விரிவாக்கும் கொள்கையை ஆங்கிலேயர் வந்து பின்பற்றினர்? ஆன்சர் பிளாசி போருக்கு பிறகு. பொதுவாக தலைவர்கள் இல்லாமல் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் மக்களின் கிளர்ச்சி. இந்தியா முழுவதும் செயல்பாட்டில் இருந்து யாருடைய வருவாய் முறையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்தது? ஆன்சர் முகலாய வருவாய் அமைப்பை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்தது. பராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஹாஜி ஷரியத்துல்லாவால் வந்து தொடங்கப்பட்டது. பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1818 ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது. பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் வங்காளத்தினுடைய கிழக்கு பகுதியில் வந்து தொடங்கப்பட்டது. 1839 ஹாஜி ஷரியத்துல்லா மறைந்த பிறகு பராசி இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் டுடுமியான். ஷரியத்துல்லாவின் மகன் டுடுமியான் தான் 1839 ஆண்டுக்கு பிறகு, அதாவது ஹாஜி ஷரியத்துல்லா மறைந்த பிறகு பராசி இயக்கத்திற்கு வந்து தலைமை தாங்கியிருக்காரு அவருடைய மகன். ஆண்டு நோட் பண்ணிக்கோங்க, 1839.
பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எளிய கொள்கையை கூறியவர் யார்? ஆன்சர் டுடுமியான். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான். 1862 டுடுமியான் மறைந்த பிறகு பராசு இயக்கம் மீண்டும் யாரால் உயிர் பெற்றது? ஆன்சர் நோவா மியான் அவரால் மீண்டும் உயிர் பெற்றது. வஹாபி கிளர்ச்சி எங்கு தோன்றியது? ஆன்சர் வங்காளத்தில் உள்ள பரசத் பகுதியில் தோன்றியது. வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் டிடுமீர். வஹாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு எது? ஆன்சர் 1827 ஆண்டு. வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் யார்? ஆன்சர் டிடுமீர். இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் பெரும் செல்வாக்கு மிக்க நபராக திகழ்ந்தவர் யார்? ஆன்சர் டிடுமீர். வஹாபி கிளர்ச்சி முதல் பெரும் தாக்குதல் எந்த நகரில் நடத்தியது? ஆன்சர் 1831 ஆண்டு நவம்பர் 6 நடத்தியது புர்னியா நகர்ல. எந்த கிளர்ச்சி நடத்தினது அப்படின்னா வஹாபி கிளர்ச்சி. காலனி ஆட்சியின் கீழ் முதல் முறையாக இந்திய வரலாற்றில் அரசு வனங்கள் குறித்த நேரடி தனியுரிமை வேண்டும் என கூறிய கிளர்ச்சி எது? ஆன்சர் பழங்குடியினர் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி எங்கு தோன்றியது? ஆன்சர் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷாவில் தோன்றியது. கோல் கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர்கள் யார்? ஆன்சர் பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். கோல் கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு 1831 to 32 ஆண்டுகளில் கோல் கிளர்ச்சி ஏற்பட்டது. சோட்டா நாக்பூர் பகுதியில் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை யாரிடம் கொடுத்தார்? ஆன்சர் வட்டிக்கு பணம் கொடுப்போரிடம் கொடுத்தார். சோட்டா நாக்பூர் பகுதியில் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை யாரிடம் கொடுத்தார்? ஆன்சர் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்களிடம். ராஜ்மஹால் மாலையை சுற்றிலும் இருந்த எந்த மக்களை வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றினார்? ஆன்சர் சாந்தலர்கள் மக்களை. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்தவர்கள் சாந்தலர்கள். 1854 ஆண்டு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்கை நடவடிக்கைகள் யாருடைய தலைமையில் நடந்தது? ஆன்சர் பீர்சிங் தலைமையில் நடந்தது. சாந்தலர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடம் இருந்து தேவ செய்தி கிடைத்ததாக கூறிய சகோதரர்கள் யார்? ஆன்சர் சித்து மற்றும் கனு. சாந்தலர்கள் வசமிருந்த பகுதி ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1855. சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றின சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1855. சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் சட்டம் நிறைவேற்றிய ஆண்டு எது? ஆன்சர் 1855. ராஞ்சியில் நடைபெற்ற பழங்குடி கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக கருதப்படும் கிளர்ச்சி எது? ஆன்சர் உலுகுலன் கிளர்ச்சி. கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டகட்டை என்ற முறையில் விவசாயம் செய்வதில் எந்த மக்கள் பெயர் பெற்றவர்கள்? ஆன்சர் முண்டாயின மக்கள். யார் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் முண்டா இயக்கம் ஊக்கம் பெற்றது? ஆன்சர் பிர்சா முண்டா. அண்டவெளியில் அதீத சக்திகளின் மூலமாக முண்டா இன மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாகவும் மக்களின் அரசை நிறுவப் போவதாகவும் கூறியவர் பிர்சா முண்டா. முண்டா இயக்கம் எந்த நாளில் வன்முறையை கையில் எடுத்தது? ஆன்சர் 1889 ஆண்டு கிறிஸ்மஸ் நாளில் வன்முறையை ஆரம்பித்தது. பிர்சா முண்டா கைது செய்யப்பட்ட ஆண்டு 1900 ஆண்டு. பழங்குடியினரின் தலைவராக அறியப்பட்டு இன்றளவும் பல நாட்டுப்புற பாடலில் போற்றப்படும் தலைவர் யார்? ஆன்சர் பிர்சா முண்டா. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது
தடுக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1908ஆம் ஆண்டு. இந்திய பெருங்கலகம் அல்லது இந்திய சுதந்திர போர் ஏற்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1857. 1824ஆம் ஆண்டு கல்கத்தா அருகே பராக்பூர் சிப்பாய்கள் கடல் வழியாக எந்த நாடு செல்ல மறுத்தனர்? ஆன்சர் பர்மாவிற்கு. இந்திய பெருங்கலகம் ஏற்பட காரணமான துப்பாக்கி எது? ஆன்சர் என்ஃபீல்டு துப்பாக்கிக்காக வழங்கப்பட்ட தோட்டாக்கள். என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்தி புரட்சிக்கு வித்திட்டது. அந்த வதந்தி என்னன்னா, பசு அல்லது பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்டது என நம்பினார். இந்த வதந்தி தான் இந்த புரட்சி வெடிப்பதற்கு காரணமாக அமைந்தது. பெருங்கலகம் இந்துக்களுக்கும் பசு புனிதமானதாகவும் முஸ்லிம்களுக்கு பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்டதாக உணவாகவும் இருந்ததால் 1857 மார்ச் 29ஆம் தேதி மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் எந்த அதிகாரியை தாக்கினார்? ஆன்சர் ஐரோப்பிய அதிகாரி. 1857ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி சிப்பாய்கள் ஒரு குழுவாக மீரட்டில் இருந்து எங்கு அணிவகுத்து சென்றனர்? ஆன்சர் தில்லி செங்கோட்டைக்கு. தில்லி செங்கோட்டையில் கூடிய சிப்பாய்கள் யாரை தங்கள் தலைவராக்க வேண்டும் என கோரினார்கள்? ஆன்சர் முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷாவை. இந்துஸ்தானத்தின் மன்னராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா. ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையில் யார்? ஆன்சர் சீருடை அணிந்த விவசாயிகள். கடைசி பேஸ்வா மன்னர் யார்? ஆன்சர் 2ஆம் பாஜிராவ். 2வது பாஜிராவின் தத்து பிள்ளை நானா சாஹிப். கான்பூர் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப். நானா சாஹிப் தனது வெறுப்பை ஆங்கிலேயர் மீது அதிகப்படுத்த காரணம் என்ன? ஆன்சர் நானா சாஹிப்புக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியம் மறுக்கப்பட்டதால். லக்னோவில் தலைமை தாங்கியவர் பேகம் ஹஸ்ரத் மஹால். ஜான்சியின் தலைமை தாங்கியவர் ராணி லட்சுமிபாய். ராணி லட்சுமிபாய் ஏன் ஆங்கிலேயரை எதிர்த்தார்னா, அவரது வாரிசாக ஒரு ஆண் பிள்ளை தத்து எடுத்துக்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் காரணமாக ஆங்கிலேயரை எதிர்த்தவர் ராணி லட்சுமிபாய். வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இருந்தவர் டல்ஹௌசி பிரபு. 1858ஆம் ஆண்டு இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் இந்திய பெருங்கலகத்தின் கொடூரம் பற்றிய கூறிய செய்தியாளரும் யார்? ஆன்சர் வில்லியம் ஹோவர்ட் ரசால். வில்லியம் ஹோவர்ட் ரசல். 2ஆம் பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார்? ஆன்சர் பர்மாவிற்கு. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது சிப்பாய்கள் கடல் கடந்து செல்ல மறுத்தனர். காரணம், கடல் கடந்து சென்றால் தங்களது சாதியை இழக்க நேரிடும் என நம்பினார். 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற புரட்சியில் படித்த இந்திய புரட்சிக்கு ஆதரவு, அதாவது 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற புரட்சியில் படித்த இந்தியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. சாதா புரட்சிக்கான காரணமாக இருந்தது. இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1858 நவம்பர் மாதம். பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது என்று இந்திய மக்களுக்கு அறிவித்தவர் யார்? ஆன்சர் விக்டோரியா மகாராணி. பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியர்கள் எதில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என உறுதிமொழி கூறப்பட்டது? ஆன்சர் அரசு பணியில. இந்திய விவசாயிகள் எந்த பயிரை பயிரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டனர்? ஆன்சர் இண்டிகோ. தொழிற்சாலைகளில் இண்டிகோ எது மாதிரியாக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சாயமாக. இண்டிகோ சாயமாக உருவாக்கப்பட்ட பிறகு எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? ஆன்சர் ஐரோப்பாவிற்கு. இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு 1859. இண்டிகோ கிளர்ச்சி எந்த வடிவில் தொடங்கியது? ஆன்சர் வேலை நிறுத்த வடிவில். இண்டிகோ கிளர்ச்சி முதலில் எங்கு தொடங்கியது? ஆன்சர் வங்காளத்தில் நாடியா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளால் இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கப்பட்டது. நீல் தர்பன், அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை நடத்தியவர் தீனபந்து மித்ரா. இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை
கவனத்தில் கொண்டு வர எந்த நாடகம் வந்து பயன்பட்டது? ஆன்சர் நீல் தர்பன். 1875ஆம் ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் எந்த கிராமத்தில் வெடித்ததாக பதிவாகியுள்ளது? ஆன்சர் பூனா அருகே சுபா கிராமத்தில். ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது என கூறிய மானிடவியலாளர் யார்? ஆன்சர் கேத்லீன் கவ். சென்னைவாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1852. கிழக்கிந்திய அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது 1866. சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884. பூனா சர்வஜனிக் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1870. பம்பாய் மாகாண சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் அமர்வு நடைபெற்ற ஆண்டு 1885 டிசம்பர் 28. இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க தமது சேவைகளை வழங்கியவர் யார்? ஆன்சர் ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் உமேஷ் சந்திர பானர்ஜி. 1899 இந்தியாவின் அரச பிரதிநிதியாக அதாவது வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கர்சன் பிரபு. முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் என்று கூறியவர் கர்சன் பிரபு. எப்போ சொன்னார்னா வங்காள பிரிவினையின் போது வந்து சொல்லியிருக்காரு. இந்த வங்க பிரிவினை எந்த ஆண்டு வந்து ஏற்பட்டதுன்னா 1905ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி வந்து ஏற்பட்டது. வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் 1905 அக்டோபர் 16. இந்த நாள் வந்து துக்க நாளாக வந்து கொண்டாடப்படுது. வங்காளம் பிரிவினையான போது மக்கள் எந்த நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடியே கல்கத்தாவின் சாலைகளில் அணிவகுத்து சென்றார்கள்? ஆன்சர் கங்கை ஆற்றில். வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது எத்தனை முக்கிய போக்குகள் வந்து காணப்பட்டது? ஆன்சர் 4 போக்குகள் காணப்பட்டது. மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம். லால் பால் பால் மூவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் யாருன்னா லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால். தென்னிந்தியாவின் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வஉசி. சுதேசி இயக்கம் எப்போது மாற்றுப்பாதையில் செல்ல துவங்கியது? ஆன்சர் 1906. புதிய திசையில் சுதேசி இயக்கம் எத்தனை அம்சங்களை கொண்டிருந்தது? ஆன்சர் 4 அம்சங்கள். சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக உருவெடுத்தவை வந்து எங்கெங்கே உருவெடுத்ததுன்னா பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளத்தில். சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தளமாக விளங்கிய பகுதி தூத்துக்குடி. சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவது என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். 1916ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தன்னாட்சி இயக்கத்தை நிறுவியவர் திலகர். 1916ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் அன்னி பெசன்ட் அம்மையார். ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் எந்த ஆண்டு வந்து போரை அறிவித்தது? ஆன்சர் 1914. இந்தியாவில் தன்னாட்சி அதாவது ஹோம் ரூல் இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கைகளை எந்த நாட்டின் தன்னாட்சி இயக்கத்தில் இருந்து பெற்றது? இந்தியா. ஆன்சர் அயர்லாந்து. மிதவாத தீவிரவாத காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இணைந்தது? ஆன்சர் லக்னோ மாநாடு 1916. மாண்டேகு சென்ஸ்போர்டு சீர்திருத்தம் எந்த ஆண்டு ஆங்கிலேய அரசு அறிவித்தது? ஆன்சர் 1919ஆம் ஆண்டு. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. இந்த வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்ம 2வது டாபிக் வந்து ரிவிஷன் பண்ணோம். நம்ம பார்த்த டாபிக்கு காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணோம். இந்த டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து புக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பாயிண்ட் வைஸாக இருக்க ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க. ஸோ இந்த பாயிண்ட் வைஸாக கொடுக்கறதுக்குரிய காரணம் வந்து இப்போ நிறையா ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குரூப் 4ல் வந்து
கூற்று காரணமாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. இல்லாட்டி கூற்றுகள் கொடுத்து சரியானது இது எது, தவறானது எது, ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் பேராகிராஃபாக படித்தோம் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லைன் பை லைன் கொஸ்டினாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரிவிஷன் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு ஜிஎஸ் டாபிக் அல்லது தமிழ் டாபிக் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.